இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எபிரெயர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபிரெயர் 13:8 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். இந்த வசனத்தை தான் நம்ம வாழ்க்கையே நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அந்த வார்த்தையின்படி தான் நம்ம வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறாரு இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச வசனம். அதுதான் எல்லாருக்கும் இது சரியாக பொருந்தும். இந்த வசனம் எல்லாருக்குமே சரியாக பொருந்தும். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் மாறாதவராக இருந்தார். யாருக்கு? ஆபிரகாம் காலத்தில், ஈசாக்கு காலத்தில், யாக்கோபு காலத்தில், மோசே காலத்தில், தாவீதின் காலத்தில், நம்முடைய முன்னோர்களுடைய காலத்தில் எல்லாத்திலும் நேற்று அவர் மாறாதவராக இருந்தார். நேற்றும் இன்றும் இன்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார். இன்றைக்கி அவர் இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி நமக்கு உண்மை உள்ளவராக மாறாதவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். என்றும் என்றைக்குமே அவர் மாறமாட்டார். உலகமே மாறினாலும் சரி, அவர் மாறமாட்டார். மலைகள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை என்னை விட்டு விலகாது அப்படின்னு சொன்ன ஆண்டவர் நம்மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நாம் அவருடைய வார்த்தைகளை விசுவாசிப்போம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஒரு நாள் அவர் மாறமாட்டார். மனிதன் மாறிவிடுவான், மனிதன் வாக்கு மாறுவான், சொல் தவறுவான், செய்வேன்னு சொல்லுவான், செய்ய மாட்டான், சொன்னதை செய்ய மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு காரியம் மனிதன்ட்டு உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் மாறாதவராக இருக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிச்சிருக்கிறோமா? நாம் மாறிடுவோம். நாம் உண்மையில்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. நாம் மாறுவோம், ஆனால் அவர் மாறமாட்டார். யாருடைய வாழ்க்கையிலாம் இந்த வார்த்தை பொருத்தமான வார்த்தை. நீங்களே யோசிச்சு பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் நேற்று மாறாதவராக இருந்தார், இன்று மாறாதவராக இருக்கிறார், நாளையும் அவர் மாறமாட்டார் என்று நான் விசுவாசத்தோடு சொல்ல முடியுமா? நேற்று இருந்தார், இன்றைக்கி இருக்கிறாரு, நாளைக்கு எப்படி இருக்க போகிறாரோ, நமக்கு துணையாக இருக்க போகிறாரோ இல்லையோ அப்படிங்கிற அவிசுவாசம் இருக்கிறீங்களா? உங்களுக்காகத்தான் கர்த்தர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். விசுவாசிங்க. விசுவாசித்தால் அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கும் போது ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். அதனால் இந்த வார்த்தையை நாம் விசுவாசிப்போம். எனக்கு இயேசு கிறிஸ்து நேற்று மாறாதவராக இருந்தார், இன்றைக்கி மாறாதவராக இருக்கிறார். என்னைக்கு அவர் மாறவே மாட்டார். அவர் என்னோடு இருக்கிறார். என்னுடைய தேவன் என்னை வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி விசுவாச அறிக்கை பண்ணுவோம். அவர் அப்படி